வெல்கம் டு கவிஸ் ஹோம்மேட் ஃபுட். இன்னைக்கு ப்ரான் டம் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். அந்த ரெசிபிலாம் என்னன்றதை பார்ப்போம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் 6 எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் 4 தக்காளி, ஏன்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா 15, இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் இஞ்சி 3 துண்டு. எப்பவுமே பூண்டு எப்பவுமே நான் நான்வெஜ்ஜுக்கு வந்து பூண்டு ஜாஸ்தி சேர்ப்பேன், இஞ்சி கம்மி சேர்ப்பேன், எப்பவுமே டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இதை வந்து நம்ம இஞ்சி பூண்டை வந்து பாதி தான் நம்ம அரைக்க போகிறோம், பாதி வந்து தட்டி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, இதுக்கான ரெசிபி. நெக்ஸ்ட் வந்து ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன், சீரக சம்பா அரிசி வந்து 1 கிலோ எடுத்துருக்கேன். ப்ரான் வந்து நமக்கு க்ளீன் பண்ணால் நமக்கு 1 கிலோ தான் கையில் கிடைக்கும், அதனால் நான் வந்து 2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி 1 கிலோ நம்ம கையில் வச்சுருக்கு. கொத்தமல்லி 1 கட்டு, புதினா எப்பவுமே சும்மா 1 கைப்பிடி தான் நான் போடுவேன். ரொம்ப புதினா போட்டால் நீங்கள் அந்த ஃப்ளேவர் தான் நிறைய இருக்கும், பிரியாணியோட டேஸ்ட் வாசனை வந்து கம்மியாக இருக்கும், அதனால் நான் புதினா கொஞ்சம் கம்மியாக தான் நான் போடுவேன். எண்ணெய் 100 கிராம் எடுத்திருக்கேன், 100 கிராம் வந்து நெய் எடுத்திருக்கேன். நம்ம வந்து 1 கிலோ ரைஸ் பிரியாணி பண்ணுறோன்னா 200 கிராம் நமக்கு தேவைப்படும். நெய் வந்து தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டுக்காக தான், டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் 100 கிராம் நெய் எடுத்திருக்கேன். மொத்தம் 200 கிராம். இது வந்து இந்த ஸ்பூனில் கரம் மசாலா, இது பட்டை வகையெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன், இந்த ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. இந்த 1 ஸ்பூனில் வந்து காஷ்மீர் சில்லி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து தனியா மிளகா தனியா மிக்சிங்காக வரும் இல்லைங்களா, அந்த தூளில் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டை வகைகள் அது வந்து ஏலக்காய் ஒரு 5, ரொம்ப போட மாட்டேன் நான், பட்டை வகை இந்த அளவுக்கு போதும், ரொம்ப போட்டாலும் ரொம்ப அந்த ஃப்ளேவர் தான் இருக்கும். காரம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 15 பச்சை மிளகா இருக்குது, மிளகா இருக்குது, அதிகமாக இருக்கா மாதிரி உங்களுக்கு தோணலாம். நம்ம 1 கிலோ ரைஸ் பண்ண போகிறோம், அது இல்லாமல் இறா வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும், அதனால் நமக்கு வந்து காரம் கம்மியாக போட்டிங்கன்னா ஸ்வீட்டாக தெரியும், அதனால் நான் போடுறேன். இது வந்து ஓரளவுக்கு காரஜாரமாக சாப்பிட்றவங்களுக்கு, காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீர் சில்லி வேணால் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதை வந்து மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. காரம் ரொம்ப டேஸ்ட்டு பொறுத்து தான். நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போங்க. பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. இந்த டபரா சீட்டில் தான் நான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன். எண்ணெய் போட்டுக்கலாம். நெய் பார்த்தீங்கன்னா நம்ம பாதி சேர்த்துக்கலாம், 100 கிராமில் பாதி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து மேலே லைட்டாக போட்டுட்டு இந்த நெய் யூஸ் பண்ணலாம், அதனால் நான் இப்போ பாதி நெய் யூஸ் பண்ணுவேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இறா சேர்த்துக்கலாம். இறா பார்த்திங்கன்னா நான் வந்து மீடியம் சைஸ் தான் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு வந்து டேஸ்ட் இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும், பெரிய இறா இல்லை. வந்து புதினாவும் கொத்தமல்லியும் பாதி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நிறைய போட்டுக்கோங்க, அப்படின்னா புதினா கம்மியாக சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் கலரிக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, தயிர். நம்ம அரிசியில் வந்து தனியாக தான் அரிசி வெடித்து போட போகிறோம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதனால் நம்ம பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம ஃபைனல் டெஸ்ட்டில் உப்பு பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு இந்த எறா கிரேவிக்காக நம்ம உப்பு மட்டும் போட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம். இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும். ரொம்ப சேர்க்காதுங்க மஞ்சள் தூள். சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் தான் நான் சேர்க்கேன். எல்லாம் மஞ்சளாக இருக்கும் பிரியாணி. நம்ம கலரி விட்டுட்டு மூடிடலாம். இதே நிறைய தண்ணி விடும். 10 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். அப்படியே ஃபுல் ஃப்ளேம் வைக்கிறதா வந்து 5 நிமிஷம் போதும். லோன்னா 10 நிமிஷம் வேணும். இதை வந்து மூடி வைக்கணும். நம்ம ரைஸ் வந்து தனியாக வேக வைக்க போகிறோங்க. அதுக்கு தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன். அரிசி ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து லைட்டாக கொத்தமல்லி அந்த புதினா சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக தான் இதில் ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம். ரைஸ் மட்டும் தான் நம்ம போடுவோம். பட்டை லவங்கம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். இது வந்து கொதிச்ச உடனே நம்ம ரைஸ் போட்டுக்கணும். ரைஸ் வந்து நம்ம வடிச்சு வச்சுட்டோம். இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ப்ரான்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உப்பு காரம் வந்து ஃபைனலாக ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம ரைஸ் இதில் வந்து இதில் கொடுக்குறேன். கொத்தமல்லி புதினாவும் கொஞ்சம் வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுருங்க. நெய் வந்து நம்ம வச்சுருந்தோம். நான் பாதி தான் யூஸ் பண்ணோம். இந்த பாதி நெய்யை வந்து இது மேலே விட்டுருங்க. இதுக்கு மேலே ஒரு வெயிட் கல் மாதிரி வச்சுருவாங்க. அப்போ தான் இந்த டம்மில் வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகும். லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் நம்ம வந்து டம் ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்போ தான் நல்லா உங்களுக்கு ரைஸ் வந்து குக் ஆகி நல்லாயிருக்கும். 20 நிமிட்ஸ் ஆயிடுச்சுங்க. டம் ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் டம் போட்டுட்டு பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பளபளன்னு வருங்க. மெயின் பிரியாணி வந்து ரைஸ் வந்து கரெக்டான பதத்தில் வெந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது, உங்களுக்கு சரியாக வேகலைனாலும் டேஸ்ட் வராது. அதான் மெயின். நீங்கள் எப்போவுமே 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு டம்மில் 20 நிமிஷம் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் சூப்பராக இருக்கும். நல்லா வந்திருக்கு பாருங்கள், பளபளன்னு இருக்க ரைஸ். இன்னும் ஆற இன்னும் ரைஸ் சூப்பராக இருக்கும். நான் சீரக சம்பா எதுக்கு நான் எடுத்திருக்கேன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதியை விட சீரக சம்பாவில் நம்ம பிரியாணி என்ன பிரியாணி பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.